பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரையான இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தைகள் கூறுவது என்னவென்றால், தாழ்ச்சி தாரகை சூடக்கூடிய அளவிற்கு ஒருவனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கும். அதற்கு பல மனிதர்களை உதாரணத்திற்கு கூறலாம். கிரிக்கெட் வீரர் தோனி, 5 ரூபாய் மருத்துவர் திரு வெங்கடம், நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், இவர்கள் அனைவருமே தங்கள் வாழ்வில் எத்தகைய பெருமையை தங்கள் வாழ்வில் அடைய வேண்டுமோ அடைந்து விட்டார்கள். காரணம், தாழ்ச்சி என்ற மாத்திரையை தங்கள் வாழ்வில் உண்டதால். தாழ்ச்சி என்ற மாத்திரை விலை மதிப்பற்றது. ஆனால் அதனை உண்கின்ற நபர்களை அது விலை மதிப்புள்ள மனிதர்களாக மாற்றுகின்றது. இத்தகைய ஒரு சிந்தனையை தான் லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். முதலில் ஆலயம் சென்ற 2 நபர்களின் பின்னணி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் உயர்குடி மக்களாகவும் இயேசுவை பலமுறை எதிர்த்து இயேசுவின் எதிர்ப்புக்கும் ஆளாயிருந்தனர். இவர்கள் யூத சமுதாயத்தில் வாழ்ந்த தாழ்ந்த குலத்தவரை ஒதுக்கி வாழ்ந்தவர்கள். இக்காரணத்திற்காகவே இயேசுவின் சவாலுக்கு ஆளாகியவர்கள். இதனை வாழ்வோடு நிறுத்தாமல் ஆலயத்திற்கு கொண்டு சென்று கடவுள் முன் போலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்ட வரி தண்டுபவர்கள் ரோமை அரசால் மக்களிடம் வரி வசூல் செய்வதற்காகவே அமர்த்தப்பட்ட ஊழியர்கள். இவ்வாறு காலனி ஆதிக்கம் செய்து வந்த அந்நிய அரசிற்கு ஊழியம் செய்து உள்நாட்டு மக்களிடையே அநியாயமாக வரிகளை பிரித்து அவர்களின் கோபதானங்களுக்கு ஆளாகி பாவிகள் என கருதப்பட்டவர்கள். ஏதோ தங்கள் பிழைப்புக்காக இவர்கள் பணியாற்றி ஊதியம் பெற்றவர்கள். அவ்வப்போது சில மோசடிகள் செய்து மக்களை ஏமாற்றியவர்கள். இயேசுவின் அன்பான அணுகுமுறையில் மனம் மாறியவர்கள். அதனால்தான் தாழ்ச்சி என்ற மாத்திரையை இவர்கள் உண்டு கடவுளிடம் நெருங்கி வர அச்சத்தோடு தூரத்தில் நின்றார்கள். ஆனால் பரிசேயர்கள் இத்தகைய தாழ்ச்சி என்ற மாத்திரையை கையில் எடுத்துக்கொண்டு கடவுள் என்ற மருத்துவரிடம் நெருங்கி வந்தார்கள். மாத்திரை உண்டவன் கடவுளால் பெருமை பாராட்டப்படுகின்றான். ஆனால் மாத்திரையை கையில் வைத்து வெளிவிடம் அணிந்தவன் நிராகரிக்கப்படுகின்றான். நாம் மாத்திரையோடு அழைக்கின்றோமா அல்லது மாத்திரையை உண்ண முயற்சி எடுக்கப் போகிறோம்? நம்மை பற்றி நாமே புகழ்ந்து தற்பெருமை, அடுத்தவர் நம்மை பார்த்து வியந்து பேசுவதுதான் புகழ்ச்சி. இந்த தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் வேறுபாடு தெரியாமல் வாழ்வையை இழந்தவர்கள்தான் பரிசேயர்கள். பரிசேயர்கள் தாங்கள் செய்வது சரி என்று நினைத்தார்கள். அது தவறு இல்லை, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் தாங்கள் செய்வது மட்டும்தான் சரி என்று நினைத்தார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறு. இதனைத்தான் இயேசு நேரடியாக கண்டிக்கிறார். இயேசு எப்போதுமே தன்னை பற்றி உயர்வாக பேசியதில்லை. ஆனால் மக்கள் அவரை உயர்வாக பேசினார்கள். பரிசேயர்கள் எப்போதுமே தங்களை உயர்வாகவே எண்ணினார்கள். ஆனால் மக்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இது அவர்களுக்கு தெரியாமலும் இல்லை. ஆனாலும் தங்களது அதிகாரத்தினால் மக்களை அடிபணிய வைத்தனர். தாங்கள் நினைத்ததை சாதித்தனர். இப்படிப்பட்ட தற்புகழ்ச்சியை இயேசு கடுமையாக எதிர்க்கிறார். இன்றைக்கு புகழ்ச்சி என்பது நமது வாழ்வில் பார்த்து மக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம். அதனை நாமே கேட்டு பெற முடியாது. நாம் வாழக்கூடிய வாழ்வை பார்த்து அது நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அடையாளம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நமது வாழ்வும் வாழப்பட வேண்டும். 2 மனிதர்கள் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்கிறார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். ஆனால் 2 பேரும் ஜெபித்தார்களா? உண்மையில் யாருடைய ஜெபம் கடவுளால் கேட்கப்பட்டது? யார் உண்மையில் ஜெபித்தார்கள் என்பதை நாம் பார்ப்போம். முதலில் பரிசேயர். அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாக ஜெபம் அல்ல, மாறாக அது தற்புகழ்ச்சி. தன்னை பற்றி கடவுளிடத்தில் பேசுவதை காட்டிலும் தன்னை புகழ்வதில் அதிக சிரத்தை எடுக்கிறார். கடவுளிடத்தில் பேசுவதை காட்டிலும் தன்னை பற்றி சொல்வதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார். இது உண்மையான ஜெபம் அல்ல. தற்புகழ்ச்சியும் செருக்கும் என்றைக்குமே நமக்கு அழிவைத்தான் தரும். கர்வம் கொண்டவர்கள் நிச்சயம் ஜெபிக்க முடியாது. வரி தண்டுபவர் தொலைவில் நிற்கிறார். கடவுளிடத்தில் நெருங்கி வர தனது பாவங்கள் தடையாக இருப்பதாக எண்ணுகிறார். அவரிடத்தில் குற்ற உணர்ச்சி காணப்படுகிறது. தன்னை மிகப்பெரிய பாவியாக எண்ணுகிறார். இது தற்புகழ்ச்சிக்கு இடங்கொடாமல்
தன்னை ஒருத்து கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு நிற்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. ஜெபம் என்பது நமது நிலையை உணர்வது, கடவுள் முன்னிலையில் நம்மையை தாழ்த்தி கொள்வது. ஜெபம் என்பது கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக மன்றாடுவது. இரக்கமே தேவையில்லை என்கிற மனநிலையில் உள்ள ஒருவர் நிச்சயம் ஜெபிக்க முடியாது. தற்புகழ்ச்சியும் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவதும் நம் கடவுளோடு பேசுவதற்கு தடையாக இருப்பவை. ஜெபிக்கின்ற மனநிலையை கொடுக்கக்கூடியவை, எனவே ஜெபிக்கின்ற மனநிலையை கெடுக்கக்கூடியவை. எனவே கடவுள் முன்னிலையில் ஜெபிக்கக்கூடிய மனநிலையை பெறுவதற்கு தாழ்ச்சியை நாம் கேட்போம். தாழ்ச்சி மனநிலையோடு ஜெபிப்போம். இயேசு சொன்ன ஜெபம் பற்றிய இந்த உமை நம் கண்களை திறக்க எச்சரிக்கை விடுக்கும் ஓர் அபாயமணி. இறை புகழ்ச்சியும் நன்றியும் நோன்பும் 1/10 காணிக்கையும் பயனற்றதாக மாறிவிடும் என்று உணர்த்தும் அருமையான உமை. ஓமையின் முன்னுரையே செய்தியை தெளிவாக பறைசாற்றி விடுகிறது. தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். எனவே ஜெபம், நன்றி, நோன்பு, காணிக்கை நாட்டம் இவை அனைத்துக்கும் மேலானது பிறரன்பு, மனத்தாழ்மை. தங்களை நேர்மையாளர்கள் என்று எண்ணுவதும் பிறரை இகழ்ந்து ஒதுக்குவதும் ஆணவம், இருமாப்பின் வெளிப்பாடுகள். தம்மை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர் என்று இயேசு எச்சரித்திருந்தார். நெஞ்சிலே செருக்குற்றோரை இறைவன் சிதறடிப்பார் என்று அன்னை மரியா முன்னுரைத்தார். ஆணவம் நிறைந்த இதயத்தை இறைவன் ஏற்பதில்லை. தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை மட்டுமே இறைவன் புறக்கணிப்பாமல் ஏற்றுக்கொள்கிறார். எனவே இக்காலத்தில் நமது ஜெபம், நோன்பு, அறச்செயல்கள் அனைத்தையும் சற்று ஆய்வு செய்து கொள்வோம். இவற்றின் பின் இருக்கும் நமது மனநிலையும் ஆய்வு செய்வோம். இருமாப்பு நிறைந்த மனநிலையை அகற்றி மனத்தாழ்மை கொள்வோம். அப்போது இறைவன் நம் ஜெபங்களையும் நோன்பையும் ஓப்புடன் ஏற்றுக்கொள்வார். மாசின்மையை நேசிக்கும் இயேசு ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம். எங்கள் உள்ளத்திலிருந்து ஆணவத்தை, இருமாப்பை, செருக்கை, நான் உயர்ந்தவன் என்னும் பெருமையை அகற்றியருளும். தாட்சியும் சாந்தமும் நிறைந்த உமது இதயத்தைப் போல் எமது இதயங்களை மாற்றும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென்.